ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் சாய்ஸ் ஃபில்லிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்க ரவுண்ட் 1 மாணவர்களுக்கான ஒரு பதிவு தான் இது. அதாவது ரவுண்ட் 1 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ நிறைய தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து 170க்கு கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1 மாணவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் வந்து வெகுவாக வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ ஆனால் இப்போது இந்த 190க்கு மேலே வாங்கின கட் ஆஃபில் மாணவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுற தவறுகள் என்னென்னா, குறைவான சாய்ஸ் மட்டுமே கொடுக்கறது. ஸோ இது வந்து நமக்கு கிடச்சிரும். என்னென்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்துருப்போம், லாஸ்ட் இயர் மார்க்கை பார்த்துருப்போம், ரேங்கை பார்த்துருப்போம். அடுத்தது வந்து என்னென்னா இதே மாதிரி வேறு ஆராய்ச்சிக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இல்லை அந்த காலேஜ்லேயே வந்து 190க்குலாம் இந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4-5 சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஒரு 10 சாய்ஸ் ஃபில்லிங்கும் கொடுத்துட்டு விட்டுருவோம். ஒருவேளை நமக்கு அது எல்லாமே கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2க்கு வந்து போயிடுவீங்க. அப்போது நம்ம கட் ஆஃப் வந்து அவ்வளோ அதிகமாக எடுத்துகிட்டு ரவுண்ட் 2 மாணவர்கள் கூட நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட்டி போட போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு எந்த வகையிலையுமே வந்து கரெக்டான ஒரு இதாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைய கொடுக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய கொடுக்குறனால நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து பிஹெச்டி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு என்னோட ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன், ரெண்டாவது கொடுக்குறேன், மூணாவது கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து என்னோடய மார்க்குக்கு அதுவே ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சுன்னா ரெண்டாவது கொடுக்குறதுக்கு மூணு கொடுக்குறதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. யாருமே அதை வந்து கண்டுக்க போகிறதும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு என்ன, எனக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். ஒரு வேளை கிடைக்கலனா தான் அடுத்ததுக்கு போகுது. ஸோ அப்போது நான் அது வேளை கிடைக்கலனா அடுத்ததுன்னு நீங்கள் மினிமம் வந்து ஒரு 40-50 சாய்ஸ் அது கொடுங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மார்க்குக்கு மேபி கிடைக்கலாம், இல்லை கிடைக்காம போகலாம். இப்போ 200 எடுத்த மாணவர்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 30 பேர்த்தில் சிஇஜியில் எல்லாருமே சிஇஜி கேம்பஸே கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் படி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மார்க் அலோகேட்லாம் ஆகும். ஸோ அப்போ அதில் வந்து கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி நிறையா மாணவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ரேங்க்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கனாலுமே நிறையா வந்து என்னது சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்காம போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் கொடுத்த லிஸ்ட்லேயே எதுவுமே கிடைக்காம போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் 2 போயிடுவீங்கல்ல. ஸோ அது வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் சாய்ஸ் ஃபில்லிங் நிறையா வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலேஜை பேஸ் பண்ணி நம்ம கோர்ஸ் எடுக்கிறோமா இல்லை கோர்ஸை பேஸ் பண்ணி காலேஜ் எடுக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ ரவுண்ட் 2 மாணவர்கள் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகளே கிடையாது. மேக்ஸிமம் வந்து நல்ல காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதுன்னு எடுக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருப்பாங்க. பட் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 1 மாணவர்கள் வந்து நம்ம காலேஜும் சூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி கோர்ஸும் சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது நீங்கள் இதில் வந்து எது நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பொறுத்த ஒரு சில பேர் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் படிப்பேன், இல்லை மெக்கானிக்கலே தான் படிப்பேன், சிவிலே தான் படிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து காலேஜை வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, பெருசாக வந்து பார்க்க வேண்டியதில்லை. அந்த கோர்ஸை எந்த காலேஜில் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். பட் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நல்ல காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதுதான் வந்து சிறந்ததும் கூட. ஏன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் எந்தவா இருந்தாலுமே ஒரு நல்ல காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நல்ல காலேஜை ஃபஸ்ட்டில் கொடுங்க, அடுத்த காலேஜஸை பின்னாடி கொடுங்க. அப்போ நல்ல காலேஜஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ எல்லா கோர்ஸும் கொடுத்துட்டு அடுத்தடுத்து வந்து கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் போயிட்டீங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாயிருக்கும், உங்களோட பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும், எக்ஸ்போஷர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கரியர் க்ரோத்தும் வந்து டெவலப்பில் ஆயிரும். ஸோ இல்லை நான் வந்து கோர்ஸை பேஸ் பண்ணி ஒரு சின்ன காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களால் கேரியரில் பெரிய டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு 40-50 சாய்ஸாவது நீங்கள் கொடுக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.